ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். நாளை ஜனவரி 23 காலையில 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஓபன் ஆகுது. VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக் செய்தால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்துல நின்று ரொம்ப பக்கத்துல நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து முடித்த பிறகு 500 ரூபாய் பே பண்ணி தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணணும். ஸோ டோட்டலா ஒருத்தருக்கு இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஒரே ஒரு முறை மட்டும் VIP பிரேக் தரிசனத்துல போய் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இது போல நீங்க எத்தனை பேர் தரிசனத்திற்காக போக விருப்பப்படுறீங்களோ அத்தனை 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணி இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு மொபைல தவிர்த்துட்டு லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் மூலமாக நீங்க புக் பண்ணிக்கோங்க. மொபைல்ல புக் பண்ணும்போது சில கிளிச்சஸ் வரக்கூடிய காரணத்தினால லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் மூலமாக இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 9 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டுமான அகாமடேஷன் புக்கிங்கும் நாளை காலை 10 மணிக்கு சேர்த்து ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க ஒருத்தருக்கு மட்டும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. அகாமடேஷனும் ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. மினிமம் 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த தரிசன டிக்கெட்டை ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க புக் பண்றீங்கன்னா நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்களுக்கு அகாமடேஷன் ஆப்ஷனும் எனேபிள் ஆகியிருக்கும். தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து நீங்க அகாமடேஷனும் புக் பண்ணிடணும். தரிசன டிக்கெட் புக் செய்து முடித்த பிறகு நீங்க அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம்னா அப்போ உங்களுக்கு அகாமடேஷன் ஆப்ஷன் லிஸ்ட் ஆகாது. அதனால அகாமடேஷன் தேவைப்படக்கூடியவங்க தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து மறக்காம அகாமடேஷனும் புக் பண்ணிக்கோங்க. இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு 1000 ரூபாய் TTD ரூம் மட்டும் தான் புக் பண்றதுக்கு லிஸ்ட் ஆகும். உங்களுடைய தரிசன நாளும் தரிசனத்திற்கு முதல் நாளும் அகாமடேஷன் புக் பண்றதுக்கு 2 தேதிகள் லிஸ்ட் ஆகும். இந்த 2 தேதிகள்ல ஏதாவது ஒரு தேதி நீங்க செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். நீங்க ரூம் செக்இன் பண்ணக்கூடிய நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ரூம்ல தங்கலாம். அதனுடைய ரெண்ட் 1000 ரூபாய். ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல ரெண்ட் மட்டும் தான் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம எப்ப திருமலைக்கு போய் ரூம் அவைல் பண்றதுக்காக ARP கவுண்டர்ல போய் நம்முடைய ரூம் ரெசிப்ட கொடுக்கிறோமோ அந்த சமயத்துல ரூம் ரெசிப்ட ஸ்கேன் பண்ணிட்டு காஷன் டெபாசிட்டாக இன்னொரு 1000 ரூபாய் நாம அங்க UPI அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்ம ரூம் வெக்கேட் பண்ண நேரத்துல இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு நாள்ல இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக ஸ்பிளிட் பண்ணி 4 செக்இன் ஸ்லாட் கொடுத்திருப்பாங்க. அந்த செக்இன் ஸ்லாட் என்பது நாம திருமலையில இருக்கக்கூடிய ARP கவுண்டர்ல போய் நம்முடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்றதுக்காக மட்டும்தான். அந்த 6 மணி நேரம் தான் நம்ம ரூம்ல தங்கணும் என்பது கிடையாது. ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண பிறகு நமக்கு எங்க அகாமடேஷன் அலாட் ஆகிருக்கு என்பது நம்முடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். நம்ம ரூம் செக்இன் பண்ணக்கூடிய நேரத்துல இருந்து 24 மணி நேரம் நமக்கு அலாட் ஆகிருக்கக்கூடிய ரூம்ல நம்ம தங்கிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்சிமம் 9 தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும் என்கிற ரூல் இருந்தாலுமே ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரே ஒரு TTD ரூம் மட்டும் தான் நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க 7 பேருக்கு சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நீங்க 7 பேருக்கு சேர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் ஒரு TTD ரூம் தான் நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கேற்றாற் போல நீங்க ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டா புக் பண்ணும் பட்சத்துல ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் உங்களுக்கு ஒரு TTD ரூம் கிடைக்கும். சோ அதற்கேற்றாற் போல ப்ரீ பிளான் பண்ணி நீங்க இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தரிசனத்திற்காக அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ID ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். NRI ஆக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய பாஸ்போர்ட் ஏஜ் ப்ரூஃபுக்காக எடுத்துட்டு போகணும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ்ல ஏதாவது கன்செஷன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்கிறீங்க. அப்படி எந்தவித கன்செஷனும் யாருக்கும் இந்த VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ல கிடையாது.
இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு இந்தியாவிலே ரிசைட் பண்ணக்கூடியவங்க ஆதார் கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணி நீங்க டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும் தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்க டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்துல தரிசனத்திற்காக வரக்கூடிய நாள் வேலிட் பாஸ்போர்ட் காப்பியும் வேலிட் விசா காப்பியும் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்துல வேலிட் விசா காப்பியும் ப்ரொவைட் பண்ணணும். இந்த தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்ய முடியாது. ஒரே ஒரு முறை மட்டும் ரீஸ்கெடியூல் செய்வதற்கான ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்கெடியூலிங் உங்களுடைய தரிசன தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எனேபிள்டாக இருக்கும். ஸோ அந்த 3 நாட்களுக்கு முன்னாடிக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் உங்களுடைய தரிசன தேதியை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து அந்த ஆப்ஷனும் டிசேபிள் ஆகிடும். ஸோ ஒன்லி ஒன்ஸ் மட்டும் நீங்க ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ரீஸ்கெடியூல் பண்ணும்போது தரிசன தேதி மட்டும்தான் ரீஸ்கெடியூல் பண்ண முடியும். அகாமடேஷன் ஆப்ஷனை ரீஸ்கெடியூல் செய்ய முடியாது. நீங்க தரிசன டிக்கெட் ரீஸ்கெடியூல் செய்யும் பட்சத்துல நீங்க அகாமடேஷனும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அகாமடேஷன் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அந்த அகாமடேஷனுக்காக நீங்க பே பண்ண ரூம் ரெண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்தவித டிடக்ஷன் இல்லாமல் ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு விஐபி பிரேக் தரிசனத்திற்கும் நடுவுல இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்கிற எந்தவித ரூலும் கிடையாது. நீங்க வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் கூடவே இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு 500 தரிசன டிக்கெட் என்ற விகிதத்துல ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளும் நாளை ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த நாள் தரிசன டிக்கெட் தேவையோ அந்த நாளுக்கு நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸினுடைய வீடியோ லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல விஐபி பிரேக் தர்ஷனுடைய என்னுடைய பர்சனல் தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ லிங்க்கும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அதுவும் நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போறீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ மூலமாக கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ரிப்போர்ட்டிங் டைம் ஈவினிங் 4 மணிக்கு கொடுத்திருப்பாங்க. தர்ஷனுக்காக 4:30 மணிக்கு அலோ பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டா 6 மணிக்குள்ள நீங்க தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். அதற்கடுத்து லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய காஸ்ட் நம்ம பே பண்ணி எக்ஸ்ட்ரா லட்டுவும் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்க எந்த ரூமும் புக் பண்ணலன்னா நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய உங்களுடைய தரிசன கியூலே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்க உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணலாம். அதற்கடுத்து நீங்க தரிசனம் முடிச்ச பிறகு திருமலை கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய PAC 4 பில்டிங்ல போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். இந்த தரிசனத்திற்காக நம்ம கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல கியூல ஜாயின் பண்ண நேரத்துல இருந்து பெருமாளை பக்கத்துல போய் தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் வரைக்கும் கோவிலுக்குள்ள இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. ஸோ கியூல பெருசா எந்த வித தள்ளுமுள்ளும் இருக்காது. நீட்டா நம்ம பொறுமையா கியூல போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, பெருமாளை பக்கத்துல போய் தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்துல எத்தனை நிமிடம் வரைக்கும் நம்ம நின்று பெருமாளை தரிசனம் பண்ணலாம்னு கேட்கிறீங்க. அப்படி எதுவுமே நின்று தரிசனம் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. மற்ற தரிசன டிக்கெட் மாதிரியே நம்ம கண்டினியூஸா கியூல மூவ் ஆகி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்கணுமே தவிர்த்து நின்று தரிசனம் பார்க்கறது அலோ பண்ண மாட்டாங்க. மற்ற தரிசன டிக்கெட்டுக்கும் இந்த தரிசன டிக்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்சஸ்னு பார்த்தீங்கன்னா கியூல நம்ம ஜாயின் பண்ண நேரத்துல இருந்து கோவிலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இந்த கியூல இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் கியூல எந்த இடத்துலையும் நம்மோடு மிங்கிள் ஆக மாட்டாங்க. அடுத்த டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளேயும் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டைம்ல அலோ பண்ண மாட்டாங்க. அதற்கடுத்து மற்ற தரிசன டிக்கெட் மூலமாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்யும் போது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் தான் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மூலமாக துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனை தாண்டி 3 ரூம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரூம் சின்னப்பன திருமண்டபம், அடுத்து ராமர் மேடை ரூம், அதற்கடுத்து சயன மண்டபம் ரூம் இருக்கும். அதற்கடுத்து இருக்கக்கூடியதுதான் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை. சயன மண்டபம் வரைக்கும் போய் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் இந்த தரிசன டிக்கெட் மூலமாக. ஓரளவுக்கு துவாரபாலகர்களை தாண்டி நம்ம போகக்கூடிய சமயத்திலிருந்து பெருமாளினுடைய திருமுடி நமக்கு திருமுகம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து 3rd ரூம் போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டே கியூல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரம் மட்டும்தான் நம்ம பெருமாள்
பெருமாளை தரிசனம் பண்ண முடியுமே தவிர்த்து பக்கத்துல போன பிறகு நின்னு தரிசனம் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. பெருமாளுக்கு முன்னாடி ஆரத்தி தட்டு வச்சு அர்ச்சகர்கள் நிப்பாங்க. ஆரத்தி தொட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதற்கடுத்து ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து செகண்ட் ரூம் வரக்கூடிய சமயத்துல அங்கேயே நமக்கு தீர்த்தம் சலாரி கொடுத்துருவாங்க. பிரசாதமாக வாழைப்பழம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம பொறுமையாகவே லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கும். வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு அடுத்து பெருமாளினுடைய தாயார் இருக்கக்கூடிய வக்குலமாதா சன்னதியும் இந்த விஐபி பிரேக் தரிசன டைம்ல ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வக்குலமாதா தாயாரையுமே நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். தரிசனம் செஞ்சுட்டு விமான வெங்கடேஸ்வரர், ஸ்ரீமன் ராமானுஜரை எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டு அன்றைய நாளினுடைய பிரசாதமாக ஏதாவது ஒரு சர்க்கரை பொங்கலோ சின்ன அன்னப்பிரசாதம் ஏதாவது ஒன்று நமக்கு சின்ன தொன்னையில கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். நாளை காலை 10 மணிக்கு தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது. அதற்கு முன்னாடியே மேபி இன்னைக்கு கூட நீங்க டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ டொனேஷன் ப்ராசஸ் நீங்க முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு புக்கிங் ஓபன் ஆன உடனே தரிசன தேதி மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க தரிசனத்திற்கான டிக்கெட் அமௌண்ட்டும் அகாமடேஷன் புக் பண்றதாக இருந்தால் அந்த அகாமடேஷன் அமௌண்ட்டும் சேர்த்து பே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் நமக்கு ஃபாஸ்டா இருக்கும். நாளைக்கு புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல தான் நீங்க டொனேஷனும் பே பண்ணணும். டொனேஷன் பே பண்ணிட்டு அதற்கடுத்து தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்துல நமக்கு தேவையான டேட்ஸ் புக் ஆகி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பெல்லாம் இந்த தரிசன டிக்கெட்டும் ரொம்ப வேகமாகவே புக் ஆகிடுது. ஸோ நீங்க டொனேஷன் ப்ராசஸ் மட்டும் ஏர்லியரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க டொனேஷன் செய்த நாள்ல இருந்து 1 வருடத்திற்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.